ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கா நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம முறுக்கு செய்யலாம் வாங்க. அதுக்கு இந்த உலக்கால் 5 உலக்கு கழுவி காய போட்டு அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். இதை வந்து 5 உலக்கு எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது குண்டு உளுந்து, வெள்ளை உளுந்தை பொன்வரலாக வறுத்து மிக்சியில் பவுடராக்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த உலக்கால் 1 உலக்கு உளுந்து, அந்த பவுடரையும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான பொருள் வந்து பெருங்காயத்தூள், உப்பு, எள், வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் என்கிட்ட இருக்கிறதுனால போட போகிறேன். இல்லை வெண்ணெய் போடனால அதனால் எந்த டேஸ்ட்டும் கம்மியாகாது. வெண்ணெய் போடாமையே நீங்கள் செய்யலாம். இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 1 2 3 ஒரு 3 உலக்கு தான் போட்டிருக்கேன். இதை நம்ம சலிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து அரிசி வாங்கிட்டு வந்து கழுவி ஊற வச்சு கழுவி அரிச்சிட்டு நல்லா வெள்ளை துணியில் போட்டு மாடியில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அரைச்சிட்டு வந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி மேலே ஒரு கவரை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு கோதுமை மாவு தோசையெல்லாம் ஊற்றும் போது கலந்துக்கலாம், பஜ்ஜி போடும்போது கலந்துக்கலாம். நான் வந்து கோலம் போடுறதுக்காக எப்பயுமே அரிசி மாவு அரைச்சி தான் வச்சுப்பேன். ரேஷன் அரிசி தான் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருப்பேன். அதை வந்து எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன். சுத்தமாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ நம்ம 3 உலக்கு சலிச்சிட்டோம். 4 5 5 உலக்கு அரிசி மாவு, 1 உலக்கு உளுத்தம்பருப்பு மாவு, 5க்கு 1. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கப்பி இருக்குதுல. இதை நம்ம கீழே கொட்டிடலாம். அடுத்தது நான் இங்கே கரண்ட் தொந்தரவாக இருக்குது, அதனால் கரண்ட் இருக்கும்போது வறுத்து அரைச்சி வைக்கலான்னு நான் நேற்றே வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். பொன் வறுவலாக உளுத்தம் பருப்பு வாசனை வரும், அந்த மாதிரி வறுத்து நீங்கள் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு பண்ண எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்புறம் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உளுந்து தான் கணக்கு. கல் உப்பு இருந்தால் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் சால்ட்டு தான் போட போகிறேன். அதே மாதிரி பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் அதில் வந்து வெந்நீர் ஊற்றி ஊற வச்சா கரைஞ்சிடும். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். பெருங்காய வாசனை இதில் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மிக்சியில் பொடி பண்ணது தான் இவ்வளோ கப்பி இருக்குது. இதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம இதில் வெள்ளை எள் சேர்க்குறோம். வெள்ளை எள் இது வந்து 1 கிலோவுக்கு மேலேயே. இப்போ 200 போட்டிருக்கேன். அரிசி மாவே 1 கிலோ, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு மாவு 200 கிராம் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது
ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்த அளவு பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து முறுக்கு உரலில் போடுறதுக்கு வாட்டமாக இந்த மாதிரி உருட்டி ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் கூட ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து 4 பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒவ்வொரு பிளேட்லேயும் புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டுடலாம். அடுத்த ஈடு ஒரு வீடு ஏகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஈடுக்கு நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முறுக்கு உரலில் இந்த மாதிரி 3 கன்று உள்ள அச்சு தான் போட போகிறேன். இப்போ இதில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ 4 பிளேட்லேயும் நான் முறுக்கு ரெடியாக புழிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து அதில் போட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம முறுக்கை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட அரிசி மாவு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக முறுக்கு செஞ்சிடலாம். உளுத்த மாவு மட்டும் நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வெள்ளையாக நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மிலையோ மீடியமோ மாற்றி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரே சீராக வச்சுட்டு நம்ம முறுக்கை சுட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, முறுக்கு அதில் சேர்த்துடலாம். முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு லீவில் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சலசலப்பெலாம் அடுக்கணும். நம்ம முறுக்கை திருப்பி போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சட்டி வந்து சின்னதாக தான் இருக்குது. நான் 4 தான் போட முடியுது. 4 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய எண்ணெய் சட்டியாக இருந்தால் நீங்கள் நிறையா போடலாம். அதே மாதிரி நிறையா பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம புழிஞ்சு வச்சுட்டா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க டைரெக்டாக வானல்லே புழிஞ்சு விடுவாங்களாம்.
இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முறுக்கு ரெடி. ரொம்ப இது கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ 1 கிலோவுக்கு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யணுன்னா எந்த கப் எடுத்துக்கிட்டாலும் 5 கப் அரிசி மாவும் 1 கப்பு உளுத்தம் பருப்பு மாவும் போட்டுக்கோங்க. மீதி பெருங்காயத்தூள், எள், வெண்ணெய் போட்டாலும் போடலாம், போனாலும் இல்லை, சால்ட் இது போட்டு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். முதல்ல செய்கிற பிகினர்ஸ்லாம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.